ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வித்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்துட்டு விஷ்-கேர் நயாசனமைடு ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இந்த சன்ஸ்கிரீனில் இருக்க SPF 50 அண்ட் PA++. இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன். அதாவது இதில் கெமிக்கல் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸும் இருக்குது, ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஆர்கானிக் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் தான் வந்துட்டு மினரல் சன்ஸ்கிரீனில் இருக்கும். மினரல் சன்ஸ்கிரீனில் வந்துட்டு எந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் ஃபில்டரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மினரல் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸும் இருக்குது, அதே மாதிரி கெமிக்கல் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸும் இருக்குது. அதனால தான் இது வந்துட்டு ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன். மொத்தமாக இதில் 5 சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு SPFன்னு சொல்லக்கூடிய சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ். அப்புறம் இது வந்துட்டு PN சொல்லக்கூடிய சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ். இந்த சன்ஸ்கிரீனோட மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்தா 5% நயாசனமைட். நயாசனமைட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆயில் கண்ட்ரோலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுவும் 5% நயாசனமைட் இருக்குது. அதனாலேயே இது வந்துட்டு மெயினாக ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பிராண்டு. அப்புறம் இதில் வந்துட்டு கிளிசரின், செரமைட்ஸ், ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் ஓட்ஸ், பேந்தனால், சென்டலா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கின் சூத்திங் இன்க்ரீடியன்ஸும் இந்த சன்ஸ்கிரீனில் இருக்குது. பெஸ்ட் பார்ட் என்னென்னா இதில் எந்த கொமிடோஜெனிக் இன்க்ரீடியன்ஸோ இரிட்டேட்டிங் இன்க்ரீடியன்ஸோ கிடையாது. அதுவே ஒரு சூப்பரான விஷயம். அதனாலேயே இது வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ரொம்ப சூட்டபிளான ஒரு சன்ஸ்கிரீன். ஸ்கின் சூதிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனாலேயே சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு நான் சொல்வேன். இதோட டெக்ஸ்சர் பற்றி பார்த்தா ஓப்பன் பண்ணவொடனே சொட்ட ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு தண்ணி மாதிரி ஒரு டெக்ஸ்சர்னால ரன்னிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது, எந்த ஒயிட் கேஸ்ட்டும் கிடையாது, ஈஸியாக வந்துட்டு ஸ்கின்லேயும் அப்சர்வ் ஆகிடுது. இதோட ஃபினிஷ் பார்த்தோன்னா மேட் ஃபினிஷ் தான். ஷைனியாவோ ஆயிலியாவோ இல்லை பிசு பிசுனோ ஒட்டாது இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. யாருக்கெல்லாம் இது சூட் ஆகும்? ஆயிலி காம்பினேஷன், நார்மல் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு தேவைப்படுற அளவுக்கு 1 லேயரோ இல்லை 2 லேயரோ எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷன் கொடுத்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின் உட்பட இது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு சம்மர் சன்ஸ்க்ரீனாகவும் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, அது போட்ட உடனே வந்து ஸ்கின்குள்ளார அப்சர்வ் ஆகிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு சன்ஸ்க்ரீன் எடுத்து யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீனுக்கு 3 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு எடுத்து தான் யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 50 கிராம்ஸ்க்கு 499 ருபீஸ். இஷ்டத்துக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பயங்கரமாக ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேக்கப் எடுத்துக்கிட்டாலும் சரி. அதனால் பிராண்டோட வெப்சைட்லேயும் சரி, அமேசான், மிந்த்ரா, நைக்கான்ட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிஸ்கவுண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லேயே இது வந்துட்டு வாங்கலாம். என்னோட வேர்டிக்ட் என்ன, இதை வாங்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு இப்போயே போய் நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு காம்பினேஷன் ஆயிலி, ஆக்னி ப்ரோன், சென்சிட்டிவ் ஸ்கின் எது இருந்தாலுமே இது வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். நான் இப்போ 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. இது வந்துட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் 499 இல்லை, அதை விட கம்மியாகவே கிடைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சேல் எப்பயுமே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் சரி, ப்ரைஸ் வைஸும் சரி, அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் வைஸும் சரி, சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. இன்க்ரீடியன்ஸ் வைஸ்ன்னு பார்த்தா கொமிடோஜெனிக் இரிட்டேட்டிங் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கும் ஒரு படி மேலே வந்துட்டு இன்னும் சூப்பரான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.